ம் டக்குன்னு வந்துடுது மேலே வேலை வந்தோமா முடிஞ்சோமா நிற்கணும் என்னப்பா அப்படியே ஒரு எம்ஜிஆர் பாட்டை போட்டு விட்டு ஓடி எம்ஜிஆர் பாட்டை போட்டு விட்டு ஓட்டி இருக்க வேண்டியதானே இது எத்தனி நாங்கள் இப்போ வந்தோம் முனையா இருக்கேன் இன்ன வரைக்கும் ஓட்டியாச்சுப்பா ஓகே ஓகே காலையிலேருந்து ஓட்டிருக்கு சரி சரி காலையிலேருந்து ஓட்டிருக்கோம் காலைல 5 மணிக்கு போனோம் என்ன இது வகுத்து பொழப்பு அதான் இப்போல்லாம் டிராக்டர் யாரும் வாழக்கூடாது இப்போல்லாம் டிராக்டர் தானே வந்துடும் அதான் இன்னும் பல எங்க வேலை மாட்டுக்கு கீக்குண்ட வேலை தான் ஓகே ஓகே மாட்டுக்கு அது என்ன டிராக்டர் வந்தாலும் நம்ம மாட்டுக்கு ஈடாகுமா கண்டிப்பா பழைய காலத்து மெத்தடு தானே மாட்டுக்கு ஈடாகாது மாட்டுக்கு ஈடாகாதுப்பா 15 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்களா நான் ஆரம்பிச்சு வயசு வந்து இன்னைக்கு 48 வயசு 15 ரூபா சம்பளத்துக்கு போனேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்களா இன்னைக்கு 1000 தராங்க ஓகே ஓ ஹவர்ஸ் கணக்கா மணி நேரம் கணக்கா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி டய கணக்கு கிடையாது ஓகே ஓகே வந்து டய கணக்கு கிடையாது குழி கணக்கு ஓகே ஓகே குழி கணக்கு ஓகே எத்தனை அடியில் குழி அப்படின்றது இல்லை சரி சரி அளவு இருக்குல்ல வயல் அது ஒரு குழின்றது 60 சென்ட் ஓகே ஓகே அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 700 ரூபா சம்பளம் தருவாங்க ஓகே ஓகே நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் தான் சாயங்காலம் வரைக்கும் ஓட்டுவேன் ஓகே ஓகே அன்னைக்கெல்லாம் மாடு வந்து எனக்கு பார்த்து இன்னைக்கு மாடு வந்து 1200 ரூபாய்க்கு வாங்கணும் இப்போ 40,000 ரூபாயா இன்னைக்கு 1,20,000 1,20,000 இன்னைக்கு அந்த மாரி போய்க்கு என்ன செய்யுது படிக்கல காலமெல்லாம் வேலை செஞ்சு பழகிக்கிடுச்சு எங்களுக்கு இது வந்து இன்னும் ரத்தத்தில் ஊர்ன வேலை அதனால இந்த வேலை நாங்கள் செஞ்சு படிச்சு இன்ட்ரெஸ்டாக பண்ணுறீங்க ஆமாம் காசுக்காக ஆசைப்பட்டுல வர மாட்டோம் 15 ரூபாய்க்கு வேலை செஞ்சல அந்த வேலையை வந்து நான் திரும்ப செய்கிறேன் நான் பெரிய கெவருமா இதை நினைக்கிறேன் நான் ஆற்றுக்கு போகணும்ல அந்த பழைய கணக்கு தான் அப்புறம் இதை வந்து நாங்கள் சம்பாதிக்கணும்னா இல்லை 1,30,000 போட்டிருக்கோம் 5 நாளில் வேலை முடிஞ்சு போகும் கூடுனா ஒரு 5 6 நாள்ல வேலை முடிஞ்சிடும் அதுக்காக வந்து இந்த மாடு வச்சு அந்த ஆரம்பத்தில் நாங்கள் வேலை செஞ்சதுக்காக இந்த மாடு வச்சு வளர்க்க சரி சரி அதுக்காக நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு வேலை செய்யலாம் நம்ம செஞ்ச தொழில் ஓகே ஓகே இப்போ இது வேலை வந்து யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை கண்டிப்பாக ஆமாம் டிராக்டர் தான் இப்போ ஃபுல்லாக ஓட்டுறாங்க வேலை செய்ய ஆள் இல்லை அதனால நாம ஏதோ செஞ்ச வேலையை நம்ம உயிர் இருக்க வேண்டி வாழ்வோம் இதுக்கு தான் சரி ஓகே ஓரமா போ காருக்கு வந்து ஆனால் இப்போலாம் எங்கேயுமே மாடெல்லாம் வச்சு செய்கிறது இல்லை ஃபுல்லாக டிராக்டர் இறங்கிட்டாங்க டிராக்டர் இருந்தாலும் இதுக்கு கீ கொண்டதான் மாட்டு கீ கொண்டதான் என்ன டிராக்டரில் வேலை செஞ்சாலும் அது வந்து சில ஏரியாவில் வந்து நடத்துகிறாங்க இல்லை இப்போ நீங்கள் ஓட்டுறது இப்போ இது என்ன செய்யும் அது தோண்டுமா குழி தோண்டுற மாதிரியா டிராக்டர் வந்து ஓட்டிட்டு போகிறாங்க ஆமாம் திரும்பி வந்து நம்ம இதில் மட்டப் பண்ணாத ஒழுக்கமாக வயல் சுத்தத்துக்கு வரும் வயல் களை இல்லாமல் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது பள்ளம் இது பள்ளத்துக்கு அந்த மேடுகளை பூரா இங்கே கொண்டு வரணும் ஓகே பள்ளமாக இருக்கும் ஒரு லக்கம் மேடாக இருக்கும் இதுக்கு தான் இது ஈக்குவலாக கொண்டு வந்துடுமோ இது ஈக்குவல் நம்ம அறிவு இருக்கணும் எல்லாரும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருமே செய்ய மாட்டாங்க இது வந்து நம்ம
அந்த மேட்டை தூக்கி இந்த பள்ளத்தில் நெப்பினாத்தே அங்கே தண்ணி நிற்கும், இல்லாட்டி பூரா எலி வெட்டும். ஓகே ஓகே. எலி வெட்டினா நெல்லு கருது பூரா சேதாகும். ஓகே. அவங்களுக்கு வயக்காட்டுக்காரருக்கு நஷ்டம் வரும். இப்போ எங்களுக்கு வந்து 700 தர்றாங்க, அவங்களுக்கு 700 அந்த டாய்லெட்லேயே வந்து அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரும். ஓகே ஓகே. இதில் கரெக்டாக இருக்கு. நம்மளுக்கு 700 கொடுக்குறாங்க, நம்ம அந்த மேடு வளத்தை பூரா க்ளீன் பண்ணுவோம். சரி பண்ணிடுறீங்க. சரி பண்ணுறதா ஒன்று போல தெரியுங்களா? ஆமாம் ஆமாம். அது என்ன செய்யும், கரகரையாக இருக்கும். ஓகே ஓகே. கரகரையாக இருக்கும். அந்த மேட்டில் என்ன செய்யும், களை வரும். இப்படி அளவா கரை இருக்கும், மேட்டில் மட்டும் வளர்ந்துரும். ஓகே ஓகே. கரை வரும். அந்த கரை மேல போய் எலி போய் பயிரை பூரா வச்சு சேதப்படுத்தும். எலி வந்துடும். ஆனால் 700 தான் எங்களுக்கு. உங்களுக்கு கூலி கம்மி, லாபம். டிராக்டருக்குலாம் 3000-4000 வாங்கிடுவாங்களே, அதெல்லாம் வந்து நஷ்டம். அவங்களுக்கு நஷ்டம். அதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வேமா வேலை முடியணும் அப்படின்ட்டு. ஓகே. வேமா வேலை முடியணும். எனக்கெல்லாம் வந்து இந்த வேலை செய்யவே தேவையில்லை. இங்க பாருங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. இங்க பாருங்க, நானு சின்ன பையில இருந்து படிக்காத வயதான். என் பையன் ஒருத்தன் போலீஸ், ஒருத்தர் ராணுவத்தில் இருக்கேன், மிலிட்ரி. என்ன பாருங்க, டவர் கிட்ட என் வீடு பெரிய வீடு, 75 லட்சத்துக்கு கட்டிருக்கேன். விவசாயம் பார்த்தா உழைக்கணும். எனக்கு இப்போ 5000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். காலையில 5 மணிக்கு போறேன். காலைல 5 மணிக்கு. ஆமா, திரும்பி இன்னும் எனக்கு 2 மணி நேரம் ஆகும். மாடு உள்ள இறங்கிட போகுது, திரும்பி 2 மணி நேரம் ஆகும். மாடை குளிப்பாட்டி வீட்டுக்கு வரேன். ஒரு 10 நாளைக்கு வேலை. ஆமா, ஒரு 50000 ரூபா கிடைக்கும். ஓகே ஓகே. ஒரு 10 நாளைக்கு வேலை. யாரும் இப்போ யாருமே ஆள் பார்க்க மாட்டாங்கல்ல ஃபுல்லா. பழைய தெரிஞ்ச ஆளுகளுக்கு தானே பண்ண தெரியும். இவருக்கு தெரியும். இவர் வந்து இந்த மாடு வாங்க மாட்டாரு. ஏன் தெரியுமா, மாடு 1.5 லட்சம். ஆமா, ஒரு மாடு. வேலை செஞ்சவர் 1.5 லட்சம் வாங்கி 10 நாளைக்காக வைக்க மாட்டாரு. கண்டிப்பா. எனக்கு இது மாரி விரட்டு வண்டி மாடு இருக்கு, 8 மாடு இருக்கு. ரேஸ் போடுறது ரேக்லா. ஓகே ஓகே. ஓடுதுல. ஆமா ஆமா. நீங்க நம்ம ஏரியா எந்த ஊரு? நம்ம மதுரை தான். மதுரை தானே. நம்ம ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் எல்லாம் பார்ப்போம்ல. சரி சரி. என்ன பக்கத்து தான். நம்ம என்ன மருத மாவட்டம் தானே. ஓகே. நான் கல்லந்திரி வெற்றி தெரியுங்களா? கல்லந்திரியா? ஓகே ஓகே. அழகர் தெய்வம் இருக்காருல்ல, கல்லந்திரி தெரியும். ஆமா. வேலூர் தெய்வம். ஓகே ஓகே. செத்தாருல வேலூர். ஆமா ஆமா. என் மாடு தான் ஓட்டுனாரு. அப்படியா? ஓகே. என் மாடு தான் ஓட்டுனாரு. ஓகே ஓகே. ஒரு மாடை கல்லந்திரி வெற்றினா அவரு பயங்கரமானவர். அவங்க அண்ணன் பிரசன்ட். இப்போ அயர் பங்களால தான் இருக்காரு. ஓகே ஓகே. இப்போ என்னோட மருமக வந்து மருதை தான். கே புதூர். ஓகே ஓகே. சரி சரி. இப்போ தேவை வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகுது எனக்கு. ஓகே ஓகே. லஞ்ச் எவ்வளோ நேரம் ஆயிரும்? 2:30 மணி ஆச்சு. நம்மளுக்கு 5 மணி ஆகும் வீட்டுக்கு போக. ஓகே ஓகே. இல்லை காலைல 5 மணிக்கு பசி எடுத்துரும்ல உங்களுக்கு? எங்களுக்கு டயத்துக்கு அதெல்லாம் வந்து வயலுக்காரங்க ஏதாச்சும் 2 புரோட்டா வாங்கி தருவாங்க. நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும். அதெல்லாம் சாப்பாடு மாடுகளை செத்தோட ஓடு கீழே முடிச்சிடும். இறங்கிட்டா கஷ்டமா ஏறுறதுக்கு? அவங்க வைவாங்கல்ல வேற வயல். ஓகே ஓகே. 1.5 லட்ச ரூபா வந்து 8 நாள் தான் அது மாடு வாங்கி வேலை செஞ்சு ஆகணும்ன்றதுக்காக வாங்கினேன். நம்ம பையன் ஒருத்தன் வந்து இல்லைண்ணா மதுரையிலலாம் மாடெல்லாம் எவ்வளோ இருக்கா? 40,000 அவ்வளோண்ணே. உங்களுக்கு இங்கேனாலும் அவ்வளோ ரேட்டா? இது வந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. விழுப்புரத்து மாடு. விழுப்புரமா? ஓகே ஓகே. மெட்ராஸில் தெரியும் விழுப்புரம் தெரியும். மொத்தமாக 12 காலை கொண்டு வந்தாங்க. 12 காலை கொண்டு வந்தாங்க. நான் மணப்பாறை சந்தையில தான் மாடு வாங்குவேன். நான் அடுத்தவங்க வேலை செஞ்ச மாடு வாங்க மாட்டேன். புது மாடா அது? புது காலை அறுக்கலை. ஓகே ஓகே. இங்கே பாருங்க, உங்க ஊர் நிற்கிது பாருங்க பஞ்சய மாடு. வாங்கிட்டு. ஓகே. பார்த்தீங்களா? இல்லையே. அந்த நிற்கிது பாருங்க பஞ்சய மாடு. அந்த லாஸ்ட்ல அந்த இது கீழே. ஓகே ஓகே. டன். பூமச்சி வளம் நடந்துச்சுல இப்போ ஒரு பஞ்சம் 2 லட்சம். அந்த மாடு வரும். நீ தட்டுங்க, அந்த மாடு வரும். ஓகே ஓகே. அந்த மாடு அவனியா வரத்து மாட்டு கூட மல்லுக்கட்டு. அப்படியே? இந்தா போற இதை கழுவிட்டு வர்றேன். அவனியா வரமா பயங்கரமா பிடிக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் போய் பேரா நான் வந்து திருமயம் புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே ஓகே. அந்த ஊர்ல போய் புதுக்கோட்டை மாவட்டமா, தேனி மாவட்டமா, மருத மாவட்டமா போட்டி
ரெக்கார்டெல்லாம் இருக்கு, பழைய ரெக்கார்டு. ஓகே ஓகே. ரேஸ் மாடுல இன்னும் வச்சிருக்கோம். இன்னும் மாடுகளை வந்து வச்சுக்க இருப்போம். அது மாடு ரேஸ் வச்சு ப்ரைஸ் அடிச்சுன்னா காசு ஹெவியாக போகும். எங்களுக்கு காசு விற்க மாட்டாங்க. காசுக்காக பார்க்க மாட்டோம். நாங்க காசுக்காக அதை பார்க்க மாட்டோம். அது ஒரு இது பதவி மாதிரி வரும் உங்களுக்கு. எங்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்ட் பிடிக்கும். ஒரு என்ன ஒரு இந்த திருப்பத்தூர் இருக்குங்கல்ல, திருப்பத்தூர்ல அந்த மேல மாடு. திருப்பத்தூர்னா காரைக்குடி போகிற லைன் சொல்கிறீங்களா? ஆமா. ஓகே ஓகே. அந்த இது இருக்குங்கல்ல, என்னது திருப்பத்தூர். திருப்பத்தூர்ல மாடு விட்டுருக்கேன். அவங்க மேல மடக்காரவங்க 7,30,000 ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு இருக்காங்க ஒரு காலை. ஒரே காலை 7,30,000 விட்டாங்க. ஏன் காலை கொண்டு போய் அன்னைக்கு விடுறேன். அன்னைக்கு அவர் கணவன் அண்ணன் ஓட்டுறாரு ரேஸுக்கா? ரேஸுக்கு. ஓகே ஓகே. அதுல போய் மேலமட சீமானா தேனி மாவட்டம் ஐயப்பனா, என் பேர் ஐயப்பன். ஓகே. ஆனா நான் வெளியில காட்டிக்கிற மாட்டேன். ஓகே. நம்ம பேர் எப்படி வரும்? ஆனா மாடு வரும் கண்டிப்பா. ஐயப்பன் யாருன்னா ஓகே ஓகே. சரி பாருங்க. சரி ஓகே ஓகே. இனிமேலாம் சாப்பிட போகிறீங்களோ? சாப்பிட்டீங்களா சாப்பிட போகிறீங்களாண்ணே? சாப்பிட்டீங்களா சாப்பிட போகிறீங்களா? சாப்பிட்டாச்சா? ஆற்றுக்கு போயிடுவோம். சரி சரி ஓகே. அங்கே ஒரு பாலம் வரும், அதில் போய் குளிப்பாட்டுவோம். ஓகே ஓகே. பாலம்னா வீரபாண்டி சொல்கிறீங்களா? இல்லை, இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போன ஆறு. சரி சரி. ஆறு. ஓகே ஓகே. அது ஒரு பாலம் இருக்குங்களே. ஓகே ஓகே. அந்த ஆற்று பாலத்துக்கு நீச்சல் போகிறோம். சரி சரி. ஓகே ஓகே. சரி சரி. மாடை வந்து ஆற்றுல தான் கொண்டு போய் குளிப்பாட்டுவேன். ஓகே ஓகே. லோக்கல் தண்ணிலாம் குளிப்பாட்ட மாட்டேன். அப்போ தான் நீச்சல் பழகும். இல்லை, நானே இப்படி தண்ணியில் நானும் குளிக்க மாட்டேன், மாடும் குளிக்க வைக்க மாட்டேன். போய் நீட்டாக நல்லா குளிப்பாட்டணும். ஓகே ஓகே. மாடு வேலை செஞ்ச மாடு நீச்சல் போடணும். ஓகே ஓகே. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம். அடுத்து நாளைக்கு வேலை செய்யணும்ல. நான்லாம் வேலை. ஆனால் அந்த அளவுக்குலாம் யாரும் உட்காந்து இப்போ காலத்துலாம் பார்க்க மாட்டாங்க. அதான் செய்ய மாட்டாங்க. ஓகே. என் பையங்க 2 வயலுமே வேலை செய்வாங்க. பேசுகிறேன். ஓகே. என் பையங்க 2 பையலுமே வேலைக்கார பையன். ஓகே ஓகே. ஆனால் என் மாடை வச்சு தான் என் பையங்க 2 பேரும் வேலைக்காரிங்க. என் பிள்ளைங்க 2 பேருமே வந்து மாடுகளை வந்து ரேஸில் ரன்னிங் ஓட வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்தாங்களா? ரன்னிங் ஓட வச்சேன். அதை வந்து நம்மளுக்கு சொத்து பணங்கள்லாம் தேவையில்ல. இந்த சேர்த்துல தனியாக கொட்டியிருக்கீங்க. ஆஃப் சீஸ் மட்டும். இதெல்லாம் வந்து மேலூரில் வாங்கி வந்தேன். இங்கே அலங்காநல்லூரில் போய் வாங்கி வந்தேன். ஓகே ஓகே. இந்த இதில் அடிக்கிறது அங்கே தான் கிடைக்குது இப்போ. ஓகே. இல்லை யாரும் செய்கிறதில்ல. இங்கே செய்கிறாங்க. தாங்க ரூபா 15,000 வருது. ஓகே ஓகே. அங்கேனா எவ்வளோ வருது? அவங்களுக்கு 10-12,000 தரணும். ஓகே ஓகே. இல்லாட்டி இது கிடைக்காதுல்ல. அங்கெல்லாம் நம்மளுக்கு தேனி மாரி தான் மருதையில். ஆமாம் 2 மணி நேரம் தானே ஜல்லும் போயிட்டு வந்துடுங்க. இவர் என்னது அலங்காநல்லூர் கல்லவர விசுவா ரவிச்சந்திரன். ஓகே ஓகே. கொட்டத்துக்கு வீட்டுக்கு தான் போவோம். இது என்ன நாங்கள் ஒரு 10,000 இதை பெருசாக நினைப்போம். அப்புறம் திரும்பி அங்கிட்டு போயிடுவோம். தூத்துக்குடி மாவட்டம் சிவகங்கை போயிடுவோம். சும்மா இது வந்து சென்ற தொழிலை விடக்கூடாதுல்ல. கண்டிப்பாக. அதுக்காகத்தான். என்னப்பா இங்க என்னது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி. அங்கே போய் மாடு வெட்டிக்கு பேராவூர்ல மாடு வெட்டுது. ரேஸ் தான். எல்லாமே ரேஸ் தான். ஜல்லிக்கட்டுலாம் பண்ணது இல்லையோ? எனக்கு அது பிடிக்காதுப்பா. ஏன் பிடிக்காது? பிடிக்கும். 2 பேரை வேலைக்கு அனுப்பிச்சு 10 பால் மாடு. 10 பால் மாடு
ரேஸ் மாடு எட்டு கிடக்கு. நம்ம சல்லிக்கட்டு மாடு இருக்கு, சல்லியில் போயிட்டு மாடு உருவி விட்டு எங்கே போய் தேடுவேன்? கஷ்டம். அது வேணாம். கண்டிப்பாக அது வேணாம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்துருவோம் வீட்டுக்கு. ரேஸ் மாடு மட்டும் வச்சுக்கிருவேன். ஓகே ஓகே. ஊமச்சோளம் அடிங்க, மருத மாவட்டம் ஊமச்சோளம்னு அடிங்க. அந்த ரேஸ் அப்படியே வரும், அந்த குட்டை வரும். இப்போ ஓகே ஓகே. அந்த மாடு வரும். இப்போ நிற்கிற மாடு தானே? ஓகே. அந்த நிற்கல, அது வரும் அந்த மாடு. அப்படி திருப்பி ஓட்டி பாருங்க, போய் சொல்லுங்க. அன்னைக்கு அவனே அவருக்கு மாட்டு கூட மல்லு கட்டு ஓய் சொந்தாங்க மும்மது கட்டிப்பான். இல்லை அங்கே பயங்கரமான மல்லு கட்டு மறந்த மாட்டு கூட. பொறு அதுக்கெல்லாம் நான் போய் ஆள் தேடிக்க இருக்க முடியுமா? வெயிட்டாலாம் இருக்கும் அது. வெயிட்டு அசிந்தாலாம் தூக்க முடியாது, லேசாக தூக்க முடியாது. அதான் சரியான வெயிட்டாக இருக்கும். உடம்புக்கு தூக்குறாரு இவர், தூக்க முடியாது. ஆமாம் ஆமாம், இவர் ஏன் தூக்க மாட்டாரு? நம்ம தூக்கி டெய்லி தூக்கிறோம்ல. ஆமாம் ஆமாம், ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே ஓகே. போடுறா இது எப்படி டெய்லியா இல்லை அவங்க கூப்பிடும் போது மட்டும் நீங்கள் வர மாதிரி இருக்குமாண்ணே? அப்படி இல்லை, டெய்லி வாடிக்கை வேலை. வாடிக்கை. ஓகே ஓகே. நாளைக்கு அப்படியே ஆப்பு. ஓகே. இந்த செக்ஷன் முடிஞ்சுங்களா, அடுத்த செக்ஷன் 2 நாளைக்கு முதல் அட்வான்ஸ். ஓகே ஓகே. அட்வான்ஸ் சொல்லிடுவாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. வாடிக்கை வேலை. நம்ம போய் தேட தேவையில்ல, அவங்க நம்மளுக்கு தேடி வந்துடுவாங்க. ஓகே ஓகே. நெல்லு தானே போடுறாங்க? நெல்லு தான். நெல்லு தான். நெல்லு தான். நாட்டு பொன்னியா? இல்லை, இது வந்து 606. 606. ஆமாம். சாப்பாடு சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் வருஷத்துக்கு 30 மூட்டை எடுத்து வைப்போம் சாப்பாட்டுக்கு. பையரிசியில் எடுக்க மாட்டோம். ஓகே ஓகே. மாடை பிடிச்சி வா, கருப்பு பிடிச்சிப்பா. இங்கெல்லாம் எவ்வளோ ரேட்டு அப்போ அரிசியெல்லாம்? மூட்டை வந்து 1600. 1600. 25 கிலோவா 50 கிலோவா 100 கிலோவா? மூட்டை வந்து மூட்டை 60 கிலோ மூட்டை. 60 கிலோ மூட்டை. ஓகே ஓகே. 62 கிலோ போடுவாங்க. இல்லை நெல்லா சொல்கிறீங்களா இல்லை அரிசியாக சொல்கிறீங்களா? மூட்டை நெல்லா சொல்லுங்கள். நெல்லா தான். ஓகே ஓகே. நாடு விற்குமே, நாடு ஒரு 40 மூட்டை 50 மூட்டை விற்பேன். சரி சரி ஓகே. எனக்கு ஒரு 60 சென்ட்டுக்கு ஒரு 38 மூட்டை இப்படி வரும். நான் வந்து அப்படியே மொத்தமாக வந்து வியாபாரி கொடுத்துருவேன். வியாபாரிக்கு மூடையாக கொடுத்துட்டு அப்போ அவங்க வியாபாரியாக போய் மில்லில் போய் நெல்லை கொடுப்பாங்க. அப்போ என்னை கேட்பாங்க, உனக்கு சாப்பாடுக்கு எத்தனை மூடை வேணும்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எனக்கு ஒரு 10 மூடை வேணும்னே சாப்பாட்டுக்கு, 10 மூடை வேணும், இல்லை 15 மூடை வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறத பொறுத்து அவங்க அரிசியாக கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. 35 கிலோ தருவாங்க. 62 கிலோ நெல். அதேமாரி அவங்க வந்து நம்மளுக்கு அரிசி தரது 35 கிலோ தான் தருவாங்க. 35 கிலோ கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. அந்த 62 கிலோவுக்கு 200 ரூபா வந்து நம்மகிட்ட கூலி வாங்கிடுவாங்க. ஓ அப்படி. அதே வாங்கிறாங்க. அவிக்கிற கூலி, வண்டி வாடகை. இவங்க 2 பேர் என்னதானே? 2 பேரோட பேரெல்லாம் கிடையாது. பேர் வைக்கலையா? இல்லை, இது புதுசு தானே. இது புதுசுனால பேர் வைக்கல. இன்னும் பழைய மாட்டுக்கு பேர் இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, பழைய மாட்டுக்கு பேர் இருக்கு. புது மாடுனால இன்னும் பேர் வைக்கல. ஓகே ஓகே. அந்த இருக்குங்கல்ல, அவருக்கு பேர் இருக்கு. அதான் ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது. அப்படியே இது வண்டி எடுத்துட்டு வா, அப்படியே அதை போய் வீடியோ எடுப்போம். அவருக்கு பேர் இருக்கு. ஓகே ஓகே. அதை கழித்து வா, அந்த கழித்து வா. அதை கழித்து வா.
இல்லை பாயாது. ஜல்லிக்கட்டு மாடா அது? எது அது ஜல்லிக்கட்டு மாடம். இல்ல ரேஸ் தானே அதுவும்? அது வந்து வர்த்தகத்து மாடு இல்லை. மாடுன்னு சொல்றது எதுவுமே தெரியலன்றீங்க. நம்ம டிவியில் பார்க்குறது தானே, நேரில் அவ்வளோ போக மாட்டோம்ல, கூட்டமாக இருக்கும். என்ன வேலை செய்றீங்க? நம்ம இது மெடிக்கல் இருந்தாலும் என்ன நம்ம மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை அது டக்குன்னு பார்த்தோன்னே எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. இங்கே பாருங்க, சென்னையில் மாநில கல்வியில் தான் என் பையன் படித்தேன். இந்த வேலை அப்படியே செய்வேன். எப்படி அப்படியே செய்வேன் இந்த வேலையை. ஓகே ஓகே. நாங்கள் பிள்ளைய படிப்பை வந்து வயக்காட்டில் எழுதுவோம். நீ இப்படி தாண்டா படிக்கணும் எழுதணுங்கிறாங்க. மீத பின்னாடி வந்துடுமா? எப்படி கேளுங்க, 5வது தான் பிள்ளை படிச்சிச்சுங்க. ஓகே ஓகே. திருச்செந்தூரில் படிக்கும்போது இன்னைக்கு தான் இது வச்சு ஓட்டுறோம். என் பையன் வந்து ஒரு ஊர்ல சுத்துறது ஒன்று இருக்கு, சக்கரம் சேர் இருக்குல்ல, இப்போ டயர் ஓட்டுறோம். அன்னைக்கு வந்து அது பேர் லோலர் இருக்கும். ரோலர். ஓகே ஓகே ஓகே. இரும்புல வந்து ஒரு 3 அடிக்குள்ள ஒரு 3 அடிக்குள்ள வந்து கத்தி கத்தியா ஒரு 4 இன்ச்சு. மாடு பயப்படாம இருக்கு, அது ஒன்றும் செய்யாதோ? மாடு மாடு ஒன்றும் செய்யாதானே? இல்லை அதான் அந்த மாரி வேலை செஞ்சுட்டு என் பையன் 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு 2 மணி நேரம் என் கூட வேலை செஞ்சுட்டு போங்க. அதை கொண்டு வா இடத்துல. இதுதான் பெருசாக இருக்குது, குட்டி மாடாக இருக்குது. அதுதானே அமௌண்ட் கூடுதலாக வாங்கினது. எது அது? 1.60 அது. இதுவா? இது மட்டும் 1.60 வாங்கிருக்கு. அவனே அவர்த்து மாட்டு கூட மல்லி ஓடுது. வண்டி இதுக்கு பேர் நாங்கள் வச்சது குட்டை. இதுக்கு நாங்கள் வச்சது குட்டை. இது ஏன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க? 1,60,000. இது பந்தயத்தில் ஜெயிக்குதுல. ஜெயிக்குது. ஓகே, ரேஸ் வேகமாக ஓடுமோ? ஓகே. வா வா போட்டு போட்டு வா வாடா வா. பின்னாடி வந்துடுங்க. ஆனால் இது ஹைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் குட்டையாக இருக்கனால அதனால தப்பு கிடையாது. சும்மா தானே வீட்டுக்கு போகுது. சரி சரி, வெயிட் இல்லை. வீட்டுக்கு தானே போகுது, இது நல்லா தவறு கிடையாது. லோடு தான் வச்சா தான் கஷ்டம், ஏற்றி இறக்கும் போது கஷ்டம். செப்பல் கொண்டு வரலையோ டவருக்கு நேரத்துங்களா ஒரு வெள்ளை வீடு. இந்த பேக் சைடு பின்னாடி இருக்கிறது சொல்கிறீங்களா உங்களுக்கு? ஓகே ஓகே. அந்த அந்த கவர் எடுத்து பிடிச்சிக்க. கரெக்டாக செக் பண்ணணும், இல்லாட்டி போயிடும். ஓடிடும். இங்கே இது மாட்டிக்கிறோம்ல. ஓகே ஓகே. கழுத்துக்கிட்ட மாட்டியா? டிராக்டர் கோயில் பண்ணீங்களா? ஆமாம், அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயில் 1:30 பிடிடுவாங்களாம்ல, 1 மணிக்கு. இன்னைக்கு வியாழன். பஸ் வராதோ இங்கிட்டு? இல்லை நிறைய போகும். ஓகே ஓகே. 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கேப் விட்டு வரும். அது கண்ட்ரோலே ஆகாது. ஆமாம், அதுவாக ஓடுது. பந்தய காளையை பிடிக்க போகிறோம். போயிட்டு வரோம். சரி வரணும். ரைட்டு.